என்னடா அது அருகாமனையும் தேங்காய் திருவியும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பாரம்பரியமான பொருட்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நம்ம இன்னைக்கு புதுசாக தேங்காய் திருவியும் அருகாமனையும் அது உட்டனில் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேங்காய் திருவி நல்லா வெயிட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும், லைட் வார்னிஷ் பண்ணியிருக்கோம். முன்னாடி சேஃபே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சேஃப் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் திருவும் பொழுது ஒரு பிளேட்டோ அல்லது முரமோ வச்சு தான் நம்ம தேங்காய் திருவோம், அந்த தேங்காய் பூ கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த தேங்காய் திருவிக்கு எதுவுமே வேண்டாம். இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு தேங்காய் வச்சு திருவினோம்னா அந்த தேங்காய் பூவெல்லாம் இதுல கலெக்ட் ஆயிக்கும். நம்ம யூஸ் பண்ணிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி நம்ம வச்சுக்கலாங்க. இந்த தேங்காய் திருவுற பாகம் இரும்புல தான் அடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பா இருக்கும், வளையாது நெளியாது எதுவுமே ஆகாது. அதுக்கு அடுத்தது அருகாமனையும் அப்படிதான், உட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் லைட்டா வார்னிஷ் பண்ணியிருக்கும். இது சில்வர்ல கொடுத்துருக்கோம். இந்த அருகாமனை சில்வர்ல இருக்கு. இதோட முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பாகம் பாத்தீங்கன்னா வாத்து மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா டிசைன் இருக்கும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா தேங்காய் திருவிலே இன்னும் 2 மாடல் இருக்கு. இந்த உட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும், வெயிட்டாவும் இருக்கும். இதுல எந்த வித கலரு அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணல, இது பிளைனா அப்படியே விட்டு கொடுத்துருக்கோம். தேங்காய் திருவுறதோட முனைகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். லேசா திருவினவே போதும், ரொம்ப அழுத்தம்லாம் தேவையில்லை. இதுலயே கொஞ்சம் உயரமா கேட்கறவங்களுக்கு இந்த மாடல் இருக்கு. இது கீழ்பாகம் உயரமா இருக்கும். ஆனா இந்த தேங்காய் திருவுறது நல்ல பிளாட்டா இருக்கும். இதுவும் ரொம்ப அந்த முனைகள்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கனால ஈஸியா தேங்காய் திருவிக்க முடியுங்க. இந்த பாரம்பரியமான அருகாமனையும் தேங்காய் திருவியும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.